மாதிரியா இருக்குன்னு விட்டுட்ட. ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் மாதிரியா இருங்க இருக்கும்போது இருங்க தான் இருங்க இருங்க. சாப்பிடணும். ஒரு மாதிரியா இருக்கும்போது என்ன தெரியுமா பண்ணணும்? நான் கூட நிறைய தடவை இந்த மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆகும்போது, ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது என்ன தெரியுமா பண்ணுவேன்? நேரா போயிட்டு ஒரு பிளேட் பிரியாணி வாங்கி அழகா ரசிச்சு ருசிச்சு அதை சாப்பிடுவேன். நிறைய ஆனியன் வச்சு டால் ஊற்றி அப்படி சாப்பிடும்போது தால்னா என்னது? இந்த கத்திரிக்காய் அந்த கத்திரிக்காய் பச்சடி அது மாதிரி ஏதாச்சும் தால்னா பருப்பு தானே. இதுக்கு டால் எது? தால் பருப்புக்கு பருப்பு டால் இருக்குல்ல, அதை எதில் போட்டு சாப்பிடுவோம்? வெறும் பருப்பு டால் மட்டும் சாப்பிடுவோமா? சாம்பார் கூட ஒன்று வச்சு தானே சாப்பிடுவோம். அது மாதிரி அதுக்கும் அது பிரியாணிக்கு அது டால். எப்படி விட்டீங்க? அது அவங்கவுங்க சாய்ஸ். இதை மாதிரி நீங்க என்ன பண்றீங்க? திடீர்னு அப்படியே வீட்டுக்குள்ள போங்க, சாப்பாடு கொண்டாடலாம் திறங்க, என்ன இருக்குதோ எல்லாத்தையும் போடுங்க, போட்டு அதான் எல்லாத்தையும் போட்டு அப்படியே ஹாலுக்கு வாங்க. எல்லாரும் உட்காந்து இருக்கும்போது அது தால்சா அதுதான் கத்திரிக்காய். அதை அப்படியே எடுத்து போட்டு வந்துட்டு வீட்டுல என்ன இருக்கோ சாப்பாடு இருந்துச்சுன்னா சாப்பாடு ஒரு தட்டு ஃபுல்லா போடுங்க. அதான் நினைச்சுக்கிட்டு எல்லாரும் நம்மள பேச ஏன்டி இப்படி பண்ற? சரி சரி, என்னோட இது ஒரு அனுபவத்தை சொல்றேன், அதை செஞ்சு பாருங்களாம். இப்போ உங்களை பேசி திட்டினவங்கலாம் யாரா இவ, நம்ம இவ்வளோ பண்ணதுக்கு அப்புறமும் ஒருத்தர் இவ்வளோ சந்தோஷமா சாப்பிட்றான்னும் போது அவங்க மைண்ட்ல வந்து அது ஒரு தனி ஒரு இதுவா தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேசுவாங்க பாருங்களா, ஒரு பாசமா சாரிம்மா ஏதோ தெரியும். நம்ம இந்த சாப்பிடாம நம்ம வந்துட்டு என்னதான் சொன்னாலும் அப்படியே நம்ம ஒரு மாதிரி டல் ஆகிட்டு சோகமா